வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 18th மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு அதாவது இந்த ஒரு 3 நாளா, அதாவது லாஸ்ட் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் டுடே, இந்த 4 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபால் வருது. ஆனால் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. என்ன நம்ம இந்தியன் எக்கனாமிக் எதுன்னு சூப்பர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? அதாவது ருப்பி 80க்கு வந்துருச்சா? இல்லை பாண்டு ஈல்டுலாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா? இல்லை க்ரூடு $80 வந்துருச்சா? இல்லை நம்ம ஜிடிபி சூப்பராக வந்திருக்குதா? இல்லை இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடுச்சா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ரீசன் தான் நடந்திருக்குது. அது என்ன ரீசன்? எஃப்ஐஸ் பையிங். யூனோ இன்னைக்கு கூட நிஃப்டி கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் டவுன்ல இருந்து அப்படியே பவுன்ஸ் ஆயிருக்குது. அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ 250 பாயிண்ட் ரெக்கவரி வந்துருக்குது மார்னிங் லோல இருந்து. இன்னைக்கு எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க? ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம வந்து குளோபல் நியூஸ் பார்த்துடலாம். எதுக்காக 250 பாயிண்ட் டவுனில் நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக யூஎஸ் பிரசிடென்ட் சைனாவுக்கு போயிருந்தாரு. 2 நாள் விசிட்டுக்கு போயிருந்தாரு. எல்லா சிஇஓவும் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு உண்டான அக்ரிமெண்ட்டு சைன் ஆக கிடையாது. அது ஒரு காண்டில் தான் வந்து யூஎஸ் வந்தோடனே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டுவிட்டார். அதனால தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து அவ்வளோ ஃபால். ஸோ எல்லாருமே பார்த்துடலாம். அதாவது இந்த சைனாவில் போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 200 அமெரிக்கன் போயிங் ஏர்கிராஃப்ட்டுக்கு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து மேஜர் டீல் நடந்திருக்குது. அதுக்கு அடுத்ததா $17 பில்லியன், அதாவது 26, 27, 28 இந்த 3 வருஷத்துக்கு 17 பில்லியன் பெர் இயருக்கு வந்து யூஎஸ் உடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து சைனாலேருந்து பீஃப் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், உங்கள் ஊர்லேருந்து சிக்கன் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போய் மட்டனுக்கும் சிக்கனுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண கிடையாது இந்த சைனாவுக்கு யூஎஸ் பிரசிடென்ட் விசிட் போனதுக்கப்புறம். ஓகே, இப்போ இவர் வந்து அதே காண்டில் அமெரிக்காவுக்கு வந்துட்டு சம் நியூஸ் போட்டிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈரான் வந்து 5 கண்டிஷன் போட்டு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கிற எல்லா வாரையுமே வந்து ஸ்டாப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனாக வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, யூஎஸ் வந்து ஈரானுடைய ஆயிலுக்கு வந்து சம் சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, சம் தடை பண்ணிக்கிறாங்க, அதை வந்து லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, ஈரானுடைய அவங்களுடைய ஃபண்டு சோர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்டாக வந்து இந்த ஈரான் வாரில் வந்து எங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வேணும், எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்டாக வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஸ்ட்ரைட் ஹார்மோஸுங்க வந்து எங்களுடைய ஜோன், இது நாங்கள் தான் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ஓகேன்னா இமீடியட்டாக நம்ம வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து பெர்மனண்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் 5 ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 5 ப்ரொப்போசலுக்கு யூஎஸும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 5 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நாங்கள் உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக வந்து உங்ககிட்ட இருக்கிற 400 kg யுரேனியத்தை, அதாவது என்ரிச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிற யுரேனியத்தை எங்ககிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக ஒரே ஒரு நியூக்ளியர் பிளான்ட் மட்டும் நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற ஃபண்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த சீஸ்ஃபயர் வந்து நாங்கள் பர்மனண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் முடியாது. ஈரானும் 5 பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க, இவங்களும் 5 பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து முடியாத பிரச்சனை மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மைனஸ்ல இருந்தது, இப்போ வந்து கிரீன் வந்துருக்குது. என்ன வந்திருக்குது அப்படின்னா, ஈரானுடைய மீடியா வந்து ஒரு சம் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது யூஎஸ்ல இருந்து அந்த ஆயில் சம் லிஃப்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது சேங்ஷன் பண்ணிக்கிறாங்கல்ல, அது வந்து நாங்கள் வந்து லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஈரான்லேருந்து வந்துட்டு இருக்கிற தன்ஷீம் அப்படிங்கிற ஒரு மீடியா ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. அதனால தான் யூஎஸ் மார்க்கெட்டு 200 பாயிண்ட் மைனஸ்ல இருக்குது, இப்போ வந்து கிரீன்லேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த கலைபரத்துக்கு மத்தியில் எஸ்டர்டே யூஏஇயில் இருக்கிற அபுதாபியில்
நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து ஈரானுடைய கரண்ட் சிச்சுவேஷன் நியூஸு. ஓகே, பாண்டு ஈல்டுலாம் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. அதாவது இங்கிலாந்துடைய பாண்டு ஈல்டு 27 வருஷ ஹையில் போயிட்டு இருக்குது. ஜாப்பனீஸுடைய பாண்டு ஈல்டு கிட்டத்தட்ட 29 வருஷ ஹையை வந்து ஸ்பைக் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாண்டு ஈல்டெல்லாம் எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது பாண்டு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அகைன் வந்து பாண்டு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானுடைய பாண்டு ஈல்டு 10 இயர் பாண்டு ஈல்டு அண்ட் யூஎஸ் உடைய 10 இயர் பாண்டு ஈல்டு நியர்லி 4.6க்கு வந்துருச்சு. ஓகே, லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கரண்டாக யூஎஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 400 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 250 பாயிண்ட் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, க்ரீனுக்கு வந்துருக்குது. அதாவது ஹைலி வலாட்டைலாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி என்ன ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.1% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே க்ரீனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரோன் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மார்னிங் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 150 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் இருந்த நம்ம மார்க்கெட்டு அதாவது 23,500 நியர்லி ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து நல்லாவே இறங்குச்சு 23,320. ஓகேங்களா? 23,320 வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் 23,700 நியர்பை வந்துருக்குது. ஸோ ஒரு ஷார்ப்பாக ஏறிக்குது. அதாவது நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் டுடே இந்த 4 நாளாக யூஎஸ் மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்குது. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகுது, ஆனால் க்ளோஸ் ஆகுறது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் தேர்ஸ்டே எஃப்ஐஐஸ் 187 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே எஃப்ஐஐஸ் 1329 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:30 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து 2813 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் 2652 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 5300 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் 250 பாயிண்ட் டவுன்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமிக் சரியாகல. இந்தியன் ருப்பி வந்து இன்னைக்கு ஆல் டைம் லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. எந்த ஒரு ரெக்கவரியும் வர கிடையாது. ஜிடிபி இல்லை, சிபி இன்ஃப்ளேஷன் 13 மாச ஹையில் வந்துருக்குது. டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஹையில் வந்துருக்குது. குளோபல் மார்க்கெட் எதுவுமே வந்து சரியா இல்லை. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறது வீக்காக ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் ஆகிறது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது இந்த 3 நாளாக. த ஒன்லி ரீசன் எஃப்ஐஸ் பையிங், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு பொறுத்தவரையும் நிஃப்டி 6 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 23,650 செட்டில் ஆகுது. சென்செக்ஸ் 77 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 75,315 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸ்மால் அண்ட் மிட் கேப் 0.5% to 1% வரைக்கும் டவுனில் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்னைக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 19.63 செட்டில் ஆகுது. லாஸ்ட் ஃப்ரைடே 20.05 செட்டில் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ருபி ஆல் டைம் லோ 96.35 வந்துருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே 95.97 செட்டில் ஆயிருந்துச்சு. அதாவது ருபி 100 டச் ஆகிடுன்னு சொன்னோம், பார்த்தா இந்த வீக்லேயே வந்து டச் ஆகிட மாட்டேங்குது. ஒர்ஸ்ட் கண்டிஷனில் போயிட்டு இருக்குது நம்ம ருபி. நம்ம கவர்மெண்ட் இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கிற மாதிரி தெரியல. இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று போடலான்ட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னதான் எது வரையும் தான் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த வீக்கெண்டில் முடிஞ்சுன்னா நான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மந்த்லேருந்து விப்ரோ நிஃப்டி 50 தோக்குறாங்க. அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அதனால் அதில் தூக்கிட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இப்போ இதை தூக்கி இதில் போட்டு வெயிட்டேஜ் பண்ணணுமே அப்படின்ட்டு அதை வந்து இனிமேல் இப்படி யாராதுன்னு வச்சுக்காங்களேன் ஒரு லெவலில் வந்து சஸ்டெயின் பண்ணி விட்ருவாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை. ஸோ இந்த என்எஸ்சி இதே வேலையாக போச்சு. ஒழுங்காக ஏறிட்டு இருக்கிற ஸ்டாக்கை தூக்கிட்டு வந்து நிஃப்டி 50 போட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோதான்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இன்னைக்கு பிரெண்ட் குரூடு $107 பெர் பேரலுக்கு போயிருக்குது. அதாவது ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாக் இஸ் டிக்கிங் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதாவது நாங்கள் வந்து
ஒரு லெவலுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டோம், காலம் கடத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நாங்கள் வந்து ஆக்ஷனில் இறங்கிடுவோம். நீங்கள் வந்து சமாதானத்துக்கு வரணும் அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கு உண்டான அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு கிளாக் இஸ் டிக்கிங் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுனில் ஓப்பன் ஆனதுக்கு ரீசன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. இன்னைக்கு மார்னிங் வந்து சைனாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்துருச்சு. டியூஸ்டே பொறுத்தவரையும் பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பிபிசிஎல், கர்நாடகா பேங்க், மேன்கின் ஃபார்மா, ஜெரூஸ் லைஃப், இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நாளைக்கு மார்னிங் 5:20 AM ஜப்பானுடைய ஜிடிபி வருது. குவார்டர் ஆன் குவார்டர் ப்ரீவியஸாக இருக்கிறது 0.3%, இப்போ ஃபோர்காஸ்ட் 0.4%. ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ரெக்கவரி வந்துருக்குது. ஓகே, அதுவும் ஜெர்மனி டேக்ஸ் நியர்லி 1% ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நத்திங் டு வரி, மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. ஓகே, நாளைக்கு வந்து நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி. நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 23,850 ஓவரால் ரெசிஸ்டன்ஸு. இது வந்து லாஸ்ட் வீக் வந்த ஹை. இப்போ லாஸ்ட் வீக் வந்த லோ 23,250. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது இன்னைக்கு மார்னிங் ஒரு 11-12 o'clock வந்து புட்டு சைடு ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போவே ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு போட்டு இன்னைக்கு என்னுடைய பேடி கிளைண்ட் கூட போட்டிருந்தேன், புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் அதுவும் பர்டிகுலராக 3 o'clock ஷார்ப் ஸ்பைக்கு, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு வித்தின் 5 minutes. ஸோ ஒரு நல்ல ரேலியாக தான் இருக்குது. இன்கேஸ் எந்த ஒரு குளோபலில் இப்படியே இருந்துச்சு, வேற எந்த ஒரு ஃப்ரெஷ் நியூஸும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஏறத்துக்குனால வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 23,850ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 24,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. ஸோ 23,500ங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 23,500 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து 23,400 புட்டில் ஹெவியாக இருக்குது. ஸோ 23,500ங்கிறது நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டல். நிஃப்டியோட டே கேண்டல் பொறுத்தவரையும் பாருங்கள், நான் லாஸ்ட்டு வீடியோவில், அதாவது வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டில் போட்டிருந்த இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆக கிடையாது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆக கிடையாது, அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிடுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 23,730, அந்த பாடியோடைய டாப்பு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இந்த பாடியோடைய டாப்பு. அதுக்கு மேலே போகும்போது 23,850ங்கிறது நெக்ஸ்ட் லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போர்ட் இந்த பாடியோடைய பாட்டம் அப்படிங்கும்போது 23,500. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிலாம் ஒன்றும் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ஓகே, எனிவே இது சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 53,300ங்கிறது சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 54,200. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.